மை வித் ரியட்ஸ் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், இனிமேல் அப்டேட் கோர்ட்லேருந்து தான் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இன்றைக்கி ஒரு அப்டேட்டு கிடச்சிருக்குது. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான அப்டேட்டு. என்னடா ஜூன் மாதம் ஆரம்பிச்சிட்டு ஆனால் இது வரைக்கும் ஒரு அப்டேட்டும் வரலையே அப்படின்ட்டு நானே கூட கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். ஆனால் இந்த அப்டேட் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நம்ம டைரக்டர்ஸ் ரிலாக்ஸேஷன் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. இதில் என்ன சந்தோஷம் அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா டைரக்டர்ஸுக்கு ஃபுல் ரிலாக்ஸேஷன் கிடைச்சா கூட அவங்க நம்ம கம்பெனியோட நிலைமையை பற்றி நமக்கு கண்டிப்பாக வீடியோ போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் டைரக்டர்ஸோட ரிலாக்ஸேஷனும் நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போதைக்கு டைரக்டர்ஸ் ரிலாக்ஸேஷன் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம நிறுவனம் நம்ம சட்ட சிக்கல்கள்லேருந்து மீண்டு வர்றதுக்கான முயற்சிகளில் தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த முயற்சிகளை அவங்க கைவிடலை. அமைதியாக இருந்த உடனே எல்லாருமே என்னடா நிறுவனம் இப்படி அமைதியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வருத்தப்பட்டோம். ஆனால் இப்போ நமக்கு ஒரு ரிலாக்ஸ் கிடச்சிருக்குது. டைரக்டர்ஸ் ரிலாக்ஸேஷன் அப்ளை பண்ணியிருக்காங்க. இதுவே நமக்கு ஒரு பெரிய நல்ல விஷயமாக தான் தெரியுது. டைரக்டர்ஸ் ரிலாக்ஸேஷன் 23/4 ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆனது 5/6 தான் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குது. இதோட ஃபஸ்ட்டு ஹியரிங் 10/6/2025 இதோட ஃபஸ்ட்டு ஹியரிங் வரப்போகுது. எப்படியும் ஒரு 2-3 ஹியரிங் போயிட்டு அவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் எந்த மாதிரி கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்மளுக்கு டீட்டெயில் தெரியும். இனிமேல் இந்த மாதத்தில் கண்டினியூவாக நம்மளுக்கு அப்டேட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எம்டி சாரும் ரிலாக்ஸேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. டைரக்டர்ஸ் பெயில் ரிலாக்ஸேஷன் ஹானரபிள் ஜஸ்டிஸ் நிர்மல்குமார் அவர்கள் விசாரிக்கிறாங்க. கண்டிப்பாக நல்ல தீர்ப்பு வரும் அப்படின்னு நம்ம நம்புவோம். எம்டி சாரோட ரிலாக்ஸேஷன் பற்றின டீட்டெயில்ஸும் அடுத்த வாரம் நம்மளுக்கு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக கிடைச்ச உடனே நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இஓடபிள்யூ சார்ஜ் ஷீட்டு எவ்வளோ சீக்கிரம் ஃபைல் பண்ணுறாங்களோ அவ்வளோ நம்மளுக்கு நல்லது. இஓடபிள்யூ சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவாங்க அப்படின்னும் நம்ம நம்பிக்கையோடு காத்திருப்போம். எம்டி சாரோட ரிலாக்ஸேஷன் சார்ஜ் ஷீட்டுக்காக உங்களை மாதிரியே நானும் காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏதாவது அப்டேட்டு கிடைச்சா நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம். வாழ்க வளமுடன்.